நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, பாரதி, ஐயோ பாரதி, பாரதி என்ன பாரு. ஐயோ பாரதி, 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 ஹெல்ப்! எழுந்திரி பாரதி. பாரதி, பாரதி என்ன பாரு. சீக்கிரம் வாங்க பாரதி, பாரதி. ஐயோ பாரதி, என்ன பாரு பாரதி. சாரி பாரதி, ஏன் இப்படி பண்ண? பாரதி, பாரதி, பாரதி. பாரதி, கடவுளே, பாரதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
பண்ணிட்டேனே. சொல்லாத காதல் நெஞ்சோடு கொண்டேன், உறவே உயிரே பிரியாதே, நினைவே என் கனவே கலையாதே. கலங்காத கண்கள் துடிக்கின்ற நேரம், துடைக்கின்ற விரல்கள் நடிக்கின்ற மாயம், ஏனோ நெஞ்சில் சோகம். சொல்லாத காதல் நெஞ்சோடு கொண்டேன், நினைவே என் கனவே கலையாதே. நிஜமான காதல் நிழலாகி போனால் நானும் இங்கே என்னாவேன். துணையான நீயும் துயில் கொண்டு போனால் உன்னோடு நானும் மன்னாவேன். நம் காதல் நெஞ்சம் சேர்ந்தாக வேண்டும், உயிரோடு உயிர்தான் கலந்தாக வேண்டும், என் வாழ்க்கை உன்னோடு வேண்டும். பாரதி, பாரதி, ஏன் இப்படி பண்ண பாரதி? உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு எப்படி நினைச்ச? உன்னை தவிர வேற யார் எனக்கு இருக்கா? நான் எப்படி போவேன்? சாரி பாரதி, நீ எவ்வளவு உண்மையா நடந்ததெல்லாம் சொன்ன. உன்னை போய் புரிஞ்சிக்காம கஷ்டப்படுத்திட்டேனே. சாரி பாரதி. நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொன்னல, இப்பயும் பேசாம படுத்திருக்க. எழுந்துரு பாரதி, என்கிட்ட பேசு. நான் உன்கிட்ட கோச்சிக்கவே மாட்டேன் பாரதி, சண்டை போட மாட்டேன். ப்ளீஸ் பாரதி, எந்திரிச்சு பேசு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் ஏன் கண்ணு திறக்காம இருக்காரு? தூங்க
தூங்குறதுக்கு செடேஷன் கொடுத்துருக்கு. கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவாரு. பாரதி, நீ இல்லனா நான் என்ன அவனை யோசிச்சியா பாரதி? சாரி மகா. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா மகா? இல்ல, பயமுறுத்திட்ட. என் உயிரே கையில இல்ல. சாரி பாரதி, ரொம்ப சாரி. நீ எவ்வளவு உண்மையா என்கிட்ட ஷேர் பண்ண, அத புரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு உன்னை ஹர்ட் பண்ணி. சாரி பாரதி. இல்லம்மா, நான் சொன்னா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நான் சொன்னது என் தப்புதான். அப்படி இல்ல, என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா நீ இத சொல்லியிருப்ப. ஆனா நான் எதையும் காதுல வாங்கிக்காம பெரியவ மாதிரி நடந்துகிட்டேன். கடைசியா நீ அவ்வளவு தூரம் சொன்னப்பாவது நான் கேட்டிருக்கணும். எதையுமே கேட்காம உன்னை இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கேன் பாரு. உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும், எதையுமே மறைக்க கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன் மகா. பழைய விஷயங்கள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் மகா இருக்கிற. உன்னை தவிர வேற யாரையும் யோசிக்கல நான். அது மட்டும் நீ நம்பு மகா, ப்ளீஸ். உன்னை நம்பாம எப்படி பாரதி? நிறைய நம்புறேன். என்ன நீ எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாதா? ஏற்கனவே லைஃப்ல எல்லாரும் உன்னை தூக்கி போட்டுட்டாங்க. அப்பா, ஜனனி, எல்லாரும். நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. நானும் அதே உனக்கு பண்ணலாமா? எனக்காக தான் நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அத புரிஞ்சுக்காம எப்படி எல்லாம் பேசிட்டேன் பாரு. விடுமா, நீ பேசுனதெல்லாம் நான் பெருசாவே நினைக்கல. இல்ல, நிறைய பாதிச்சிருக்கோம் உன்னை. நான் பாட்டுக்கு ரூமை லாக் பண்ணி பெருசா சீன் கிரியேட் பண்ணி இப்ப என்ன நடந்துச்சு? பழைய லவ் பத்தி நீ சொன்ன, அத நான் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல பாரதி. நான் நிறைய சொதப்புற ஆள் தான் மகா. ஓ வந்து என்ன திட்டிரு, ஏன் சண்டை கூட போட்டுரு, பேசாம மட்டும் இருக்காத மகா. என்னை விட்டு போயிரு மட்டும் சொல்லிடாத. என்னால தாங்கிக்க முடியாது மகா. உன்னை விட்டுட்டு எங்க போயிடுவேன் பாரதி? எனக்குன்னு நீ மட்டும் தானே இருக்க. சத்தியமா எங்கேயும் போக மாட்டேன் பாரதி.
எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம். இன்னையில இருந்து நமக்கு புது லைஃப் பாரதி. எனக்கு நீ, உனக்கு நான், அது மட்டும்தான். நமக்குள்ள எந்த சண்டையும் ஈகோ எதுவும் வேணாம். என்ன வேணா நடந்திருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் வேணாம். நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். என்ன நம்புறல மகா? உன்னை மட்டும்தான் நம்புறேன் பாரதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நான் சொல்ல வந்தது நம்ம மகாபாரதிய பத்தி. அவங்களுக்கு என்ன? அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. நிஜமாவா? ஆமா, 2 பேரும் கொடைக்கானல் போயிருக்காங்கப்பா. என்ன சந்தோஷமா? சந்தோஷப்படாம சித்தப்பா வாங்க, இன்னும் கொஞ்சம் சக்கரை போட்டுக்குங்க. இரு. உன் மக ஹனிமூன் போன சந்தோஷத்துல என்ன மேல அனுப்ப பாக்குறியா? சித்தப்பா, நாம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க சித்தப்பா. அவங்களுக்கா மனசுல பட்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்த மகாவும் சரி பாரதியும் சரி சரியான அமுக்குனீங்க. வாயை திறந்து பேச மாட்டாங்க, என்ன நினைக்கிறோம்னு சொல்லவும் மாட்டாங்க. அதுகளுக்காக தோணி இருக்குன்னா நல்ல விஷயம் தானே? ஆமா சித்தப்பா, நிஜமாவே அவங்கள நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் சித்தப்பா. 2 பேரும் என்னது அவங்கள பத்தி யோசிக்காம இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருந்தேன். இப்பதான் பாரம் இறங்கினது மாதிரி இருக்கு. மதி, போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நியாயமா பார்த்தா நாம தான் இதெல்லாம் அனுப்பி வச்சிருக்கோம் சித்தப்பா. நிலைமை அவங்களே போற மாதிரி இருக்கு. ஆமா, 2 பேரும் எல்கேஜி ஸ்கூலுக்கு போறாங்க, நாம அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு. வளர்ந்தாச்சு, தனியா விட்டாச்சு, இனி அவங்க பாடு அவங்க பார்த்துக்க வேண்டியது தானே? உண்மையிலே சித்தப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மனசு லேசா இருக்கு. நல்லதுதான்ப்பா, பிபி கூடாம இருக்கும்ல. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இதை வந்துடுறேன்.
ஏய் என்ன ஒன்றும் இல்லை. எப்ப எந்திரிச்ச? இல்லை பரவாயில்ல. கூப்பிட்டுருக்கலாம்ல பாரதி. மாதா மகா. உனக்கு ஏதாவது வேணுமா? வேணாம் மகா. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறான்னு கேட்டியா? இன்னைக்கு ஈவினிங்கே போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாளைக்கு ஊருக்கு போயிடலாம்ல? ஏன்? இல்லை, ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து ரொம்ப டல்லாக இருக்கு மகா. நாளைக்கு கிளம்பிடலாம். நாம எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்? எதுக்கு வந்தோம்னு தெரியல. ஆனா இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திரும்பி போக வரல. எவ்வளவு திமிரு பாரு உனக்கு. போலாமான்னு கேக்குற? அதுக்குல்ல மகா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இன்னும் 2-3 நாள் இங்க இருந்துட்டு தான் போறோம். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவாயிருக்கும் மகா. அத பத்தி உனக்கு என்ன? அதான் 3 லட்சம் ரூபாய் கையில இருக்குல்ல. அது முழுக்க செலவானாலும் பரவாயில்ல, நாம இங்க இருந்துட்டு தான் போறோம். அப்போ ஓகே. அவ்வளவுதானா? என்ன அவ்வளவுதானா? போலான்னு சொன்ன, இவ்ளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆயிட்ட? அது சும்மா சொன்னது. திருட. அப்போ நிஜமாலுமே இங்க இருக்க போறோமா? இல்லன்னு சொன்னா ஒத்துக்க போறியா என்ன? இல்ல, நம்ம தான் சுத்தி பார்த்துட்டோமே. அப்புறம் நம்ம இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போலான்னு சொல்ற? எவ்வளவு திமிரு உனக்கு. இல்ல, அதையும் நம்பிட்டியா நீ? தெரியுமே உன்னை பத்தி, திருடா.